ஸோ மெண்டலீஃப் என்ன பண்ணார் அப்படின்னா, ரஷ்யன் சயின்டிஸ்ட் அவரை ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக ஸ்டடி பண்ணார். டோபர்னியர் மாதிரி நியூலண்ட் லா ஆஃப் ஆக்டேவ் மாதிரி இல்லாமல் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக ஸ்டடி பண்ணார். அவர் என்ன ஸ்டடி பண்ணார் அப்படின்னா, அவர் எலமெண்ட்ஸ்னுடைய ஆக்சைட்ஸ் எல்லாம் எடுத்துட்டார். ஹி டுக் தி ஆக்சைட்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ். என்னென்னலாம் ஆக்சைட்ஸ் பண்ண முடியுமோ அந்த எல்லா ஆக்சைட்ஸும் எடுத்துட்டார். ஸோ அந்த ஆக்சைட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா, சில ஆக்சைட்ஸ் MO அப்படின்னு இருக்கும், சில ஆக்சைட்ஸ் M2O அப்படின்னு இருக்கும், சில ஆக்சைட்ஸ் M2O3 இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் MO அப்படின்னா MgO மெக்னீஷியம் ஆக்சைடு இருக்கும். அதே மாதிரி பெரிலியம் ஆக்சைடு இருக்கும். Mg2Oனா என்ன, Na2Oன்னு இருக்கும், K2Oன்னு இருக்கும். அதே மாதிரி M2O3னா எப்படி இருக்கும், Al2O3, B2O3 இந்த மாதிரி இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் ஆக்சைட்ஸ் formed by different elements, மெண்டலீஃப் எலமெண்ட்டை கிளாஸிஃபை பண்ணார். ஸோ அவருடைய தியரி என்ன, மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிளுடைய தியரி அவரும் என்ன பண்ணார், ஹீ ஆல்சோ டுக் ஒன்லி த அட்டாமிக் மாஸ். அதுதான் எல்லாத்துலேயும் இருந்த ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். டோபர்னியர் ட்ரையாடும் சரி, நியூலண்ட் லா ஆஃப் ஆக்டேவ்ஸும் சரி, மெண்டலீவ் பீரியாடிக் டேபிளும் சரி, மூணுமே எலமெண்ட்டை கிளாஸிஃபை பண்ணது அட்டாமிக் மாஸை பேஸ் பண்ணி அவங்க கிளாஸிஃபை பண்ணாங்க. ஓகே, ஸோ அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அவர் ஆக்சைட்ஸ் எல்லாத்தையும் குரூப் பண்ணார். ஹீ குரூப்டு த ஆக்சைட்ஸ் இன்டு வேரியஸ் கேட்டகரிஸ். அப்படி குரூப் பண்ணும்போது அவர் ஹீ கிளாஸிஃபைடு இன்டு பீரியட்ஸ் அண்ட் குரூப்ஸ். பீரியட்ஸ் அண்ட் குரூப்ஸ். ஸோ பீரியட்ஸ்னால் என்ன, பீரியட்ஸுன்றது ரோவாக வச்சார், குரூப்புன்றதை காலமாக வச்சார். ஸோ இப்போ இங்கே பார்த்தேன்னா இந்த இடத்துல ஸோ இங்கே ஸோ தீஸ் ஆர் ஆல், இதெல்லாம் காலம்ஸ். இதெல்லாம் காலம்ஸ். யூ கேன் சி தீஸ் ஆர் ஆல் காலம்ஸ். 1 2 3 4 5 6 7 8. அந்த 8லேருந்து கொஞ்சம் ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி ஒன்று போட்டார் அவர். ஸோ ஹீ கிளாஸிஃபைடு இன்டு 8 குரூப்ஸ் ஆர் 8 காலம்ஸாக போட்டார். அதில் ரோ கொடுத்தார். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இது ஃபஸ்ட்டு ரோ, இது ஃபஸ்ட்டு ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, இந்த மாதிரி. இப்போ 4th ரோ, 5th ரோ, 6th ரோ, 7th ரோ. ஸோ ஆக்சுவலாக அவர் ரோக்குள்ளேயே சப் ரோஸ் கொண்டு வந்தார். அவர் சப் ரோஸில் ஹீ பில்ட் சப் ரோஸ். ஒரு ரோக்குள்ளேயே இன்னொரு ரோவும் கொண்டு வந்தார், காலம்லேயும் இன்னொரு காலமும் உள்ளுக்குள்ளே கொண்டு வந்தார். ஏன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சிமிலராக இருந்தது. ஐ ரிப்பீட் ஒன்ஸ் அகெயின், மெண்டலீஃப் எலமெண்ட்டை கிளாஸிஃபை பண்ணும்போது அவர் எலமெண்ட்டினுடைய ஆக்சைட்ஸினுடைய ப்ராப்பர்ட்டியை வச்சுட்டு தான் அவர் கிளாஸிஃபை பண்ணார். ஆக்சைட்ஸினுடைய ப்ராப்பர்ட்டியை வச்சுட்டு தான் அவர் கிளாஸிஃபை பண்ணார். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அப்படி பண்ணும்போது சில எலமெண்ட்டுகள் MO டைப்பில் ஆக்சைட்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு, சில எலமெண்ட்டுகள் M2O டைப்பில் ஆக்சைட்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு, சில எலமெண்ட்டுகள் M2O3 அப்படின்ற டைப்பில் ஆக்சைட்ஸை ஃபார்ம் பண்ணிட்டு. அதனால் ஸோ MOலாம் இந்த ஆக்சைட்ஸுக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி சேமாக இருந்தது. இந்த ஆக்சைட்ஸுக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி சேமாக இருந்தது. இதோட எலமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சேமாக இருந்தது. அதனால் அது எல்லாத்தையும் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய ஆக்சைட்ஸ் எல்லாத்தையும் அவர் குரூப் பண்ணார். அப்படி அதை குரூப் பண்ணும்போது எலமெண்ட்டினுடைய அட்டாமிக் மாஸை பேஸ் பண்ணி குரூப் பண்ணார். ஸோ அப்படி அவர் குரூப் பண்ணும்போது ஒரு ஃபார்மேட், என்ன ஃபார்மேட்டு, பீரியட்ஸும் குரூப்ஸுமா அவர் கொண்டு வந்தார். ஸோ பீரியட்ஸ் அண்ட் குரூப்ஸ் தான் இது. என்ன, பீரியட்ஸ்னால் ரோன்னு அர்த்தம், குரூப்ஸ்னால் காலம்னு அர்த்தம். ஸோ ரோலையும் சப் ரோவும் கொண்டு வந்தார், காலம்லேயும் சப் காலம்ஸும் கொண்டு வந்தார். அதுதான் நம்ம இந்த டேபிளில் நம்ம அதுதான் இங்கே பார்க்குறோம் நம்ம. ஸோ யூ கேன் see that Mendeleevs periodic table was the first type of periodic table where இந்த ரோ காலம் அப்படின்ற கான்செப்டை அவர் கொண்டு வந்தார். டோபர்னியர் ட்ரையாட்லேயும் அந்த மாதிரி இல்லை, நியூலண்ட் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ்லேயும் அந்த மாதிரி ரோ அண்ட் காலம் இல்லை. ஸோ அப்போ அவர் அந்த 8 காலம்ஸ் கொண்டு வந்தார். அவர் அதில் ஜீரோன்றதையும் ஒன்று வச்சுருந்தார். அவர் அதையும் ஒரு கவுண்ட்டாக எடுத்திருந்தார். ஸோ 0th காலம்னு ஒன்று இருந்தது, அதை தவிர 8 காலம்னு ஒன்று இருந்தது. ஸோ அவர் ஆக்சுவலாக நீங்கள் அவரோட வீடியோ ஒன்று இருக்கும், யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். நானும் அந்த வீடியோ லிங்க் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்புறமா.
அவர் வந்து என்ன பண்ணார், அவருடைய லெபரட்டரியில் வந்து ஒரு பெரிய செவுரு எடுத்துட்டு அந்த செவுத்தில் என்ன பண்ணார், இந்த மாதிரி ஒரு பெரிய ரோ அண்டு காலம் வந்து வரைஞ்சி வச்சுட்டார். வரைஞ்சி வச்சுட்டு ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு சின்ன போர்டு மாதிரி பண்ணிட்டார். சின்னதாக இந்த மாதிரி போர்டாக பண்ணி வச்சுட்டார். இந்த மாதிரி பசங்களுக்கெல்லாம் வந்து யூகேஜி எல்கேஜி பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி எது கொடுப்பா இல்லையா கையில், அந்த மாதிரி போர்டை கொடுத்துட்டு அதில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு மேக்னெட்டிக் டேப் வச்சு ஒட்டுற மாதிரி பண்ணிட்டார் அவர். ஸோ புதுசாக ஆக்சைடெல்லாம் கண்டுபிடிக்க அந்த ஆக்சைடோட ப்ராப்பர்ட்டி வந்து எந்த குரூப்பில் இல்லை எந்த ரோவில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டு கூட மேட்ச் ஆகுதோ அந்த இடத்துல அவர் வச்சுட்டே வந்தார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் எடுத்துட்டோம்னா என்ன, அது வந்து H2O ஃபார்ம் பண்ணும். H2O டைப்பில் ஃபார்ம் பண்ணும். அதாவது இந்த M2O டைப்பில் ஆக்சைடு அது ஃபார்ம் பண்ணும். அப்போது அதை முதல்ல ஒரு இடத்துல இப்படி வச்சார். ஃபஸ்ட்டு எலமெண்ட்டுன்ற ரொம்ப இருக்கிறதுலையே அட்டாமிக் மாஸ் கம்மியான எலமெண்ட்டுன்றதுனால அதை மேலே வச்சார். அடுத்தது லித்தியமோட ஆக்சைடு எடுத்து ஸ்டடி பண்ணார். அதோட ப்ராப்பர்ட்டியும் இதோட ப்ராப்பர்ட்டியும் சிமிலராக இருந்ததுனால அதை என்ன பண்ணார், ஹைட்ரஜனுக்கு கீழே லித்தியமை ஃபிக்ஸ் பண்ணார். அதே மாதிரி சோடியம் பண்ணார். சோடியம் பண்ணும்போது அதோட ப்ராப்பர்ட்டி சிமிலராக இருந்தது. இது எல்லாத்தையும் ஒரே காலமில் வச்சார். ஸோ ஒரே காலமில் வந்து இந்த மாதிரி ஹைட்ரஜனையும் லித்தியமையும் சோடியமையும் வச்சார். அதே மாதிரி பொட்டாசியம், காப்பர். இப்போ காப்பர் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து இந்த மாதிரி Cu2O 2 டைப் ஆஃப் ஆக்சைட்ஸ் அது ஃபார்ம் பண்ணதுனால Cu2O ப்ராப்பர்ட்டியும் K2O அப்படின்றதுனால இதையும் ஒன்றா வச்சார். இது ஏன் இப்படி தனித்தனியாக போட்டார் பார்த்து, சப் காலம் இது ஒரு காலம், இது இன்னொரு காலம். ஏன் இந்த மாதிரி ரெண்டாக போட்டார்னா நம்மளுக்கே தெரியும். மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் நம்ம பார்த்தா நம்மளுக்கு புரியும். அது பொட்டாசியம்னுடைய அட்டாமிக் மாஸும் காப்பர்னுடைய அட்டாமிக் மாஸும் சம்மந்தமே கிடையாது. ஆல்தோ இட் இஸ் இன்க்ரீஸிங், இட் இஸ் வெரி ஹை. 39க்கு அப்புறம் 40 தான் வரணும். அதனால் இங்கே இருக்குது 40 போடணும், 40 அப்புறம் 44, 48, 51, 52 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். 60யும் இங்கே 63 இங்கே வந்துடுறதுனால, பட் டைப் ஆஃப் ஆக்சைடு இந்த குரூப்பில் சேமாக இருந்ததுனால இவர் வந்து பொட்டாசியமையும் காப்பரையும் ஒன்றா குரூப் பண்ணிட்டார். ஸோ உனக்கு ஸ்கூல் டெஸ்ட்டில் கொஷின் கேட்டால் என்ன மாதிரி கொஷின் கேட்பா, Mendeleevs Periodic Table, the oxides of potassium and copper are grouped together. Give reason அப்படின்னா ஏன் அவர் பண்ணாருன்னா, பிகாஸ் பொட்டாசியமும் காப்பரும் they form similar type of oxide, namely M2O ஃபார்ம் பண்ணுறதுனால those two were grouped together in the Mendeleevs Periodic Table. மற்றபடி வேறு எந்த ரீசனும் இல்லை. அதே மாதிரி எல்லா எலமெண்ட்டும் பார்த்தோம்னாலும் அந்தந்த கேட்டகரியில் அந்தந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ போரான் எடுத்துட்டேன்னா B2O3 ஃபார்ம் பண்ணும். இந்த இடத்துல B2O3 ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி அலுமினியம் எடுத்துட்டேன்னா Al2O3 ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா M2O3 இப்போ கேட்டகரியில் இருக்கிற ஆக்சைட்ஸாக வரும் உனக்கு. ஸோ அது எல்லாத்தையும் அவர் புதுசாக ஒரு எலமெண்ட்டினுடைய ஆக்சைடு எல்லாத்தையும் கண்டுபிடிக்க இதெல்லாம் இங்கே வச்சுட்டு வந்தார். இதுதான் வந்து மெண்டலீவ் பீரியாடிக் டேபிளினுடைய பேசிக் டிசைன். இப்போ இதில் என்னென்ன அட்வான்டேஜ் இருந்தது அப்படின்னு சொன்னால், he was able to bring the concept of periods and rows, which was very மாடர்ன் பீரியாடிக் டேபிளுக்கு இது வந்து ஒரு ஃபவுண்டேஷனாக அமைஞ்சிது. அதனால் தட் வாஸ் ஃபஸ்ட் அட்வான்டேஜ். அதை வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸாக வச்சதுனால அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருந்தது. ஒன்று. ரெண்டாவது, சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவர் ஒரே குரூப்பில் கொண்டு வந்துட்டார். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம், நம்ம பின்னால் பார்க்க போகிறோம். நம்ம அதெல்லாம் மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் பார்த்தா நம்மளுக்கு அது தெரியும். இது எல்லாம் ஒரே குரூப்பில் வந்துடுது. இதெல்லாம் வந்து குரூப் 1ன்னு வரும். மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் குரூப் 1ல் வரும் அது. அதே மாதிரி பெரிலியம், மெக்னீஷியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம், ரேடியம் இதெல்லாம் வந்து குரூப் 2ல் வரும். மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் குரூப் 2ல் வரும். அதை வந்து அவர் ஏற்கனவே அவருடைய கிளாசிஃபிகேஷனில் கொண்டதுனால மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக எடுத்த அந்த ஒர்க்கு. தட் வாஸ் அனதர் அட்வான்டேஜ் ஆஃப் த மெண்டலீவ் பீரியாடிக் டேபிள். ஒன்று. ரெண்டாவது. மூணாவது என்னென்னா, அவர் இப்படி அரேஞ்ச் பண்ணிகிட்டே வரும்போது சில இடங்கள்லாம் கேப்பு வந்தது. தட் இஸ் தெர்வேர் இப்போது ஒரு 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 90க்கு அப்புறம் 94 வந்துடுது. ஸோ 94னா அப்போ 92 ஒன்று வரலாம், இல்லை 93 ஒன்று வரலாம். அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி he was able to predict new elements. He was able to predict the position for
நியூ எலிமெண்ட், பொசிஷன் ஃபார் நியூ எலிமெண்ட்ஸ். அடுத்த ப்ராப்பர்ட்டி, அடுத்த ஃபீச்சர் ஆஃப் மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிள் வந்து பொசிஷன் ஃபார் நியூ எலிமெண்ட்ஸ். நியூ எலிமெண்ட்ஸில் வந்து 3 எலிமெண்ட்டுக்கு வந்து அவர் வாஸ் ஏபிள் டு ப்ரொவைட். ஸோ ஏகா, போரான், ஏகா சிலிக்கான். ஏகான்றது வந்து சான்ஸ்கிரிட் வேர்ட்லேருந்து அவர் எடுத்தார். ஏகம் அப்படின்னா சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீ டுக் தட் நேம். ஏகா அலுமினியம், ஏகா, அப்புறம் என்னது ஏகா, ஏகா சிலிக்கான், அப்புறம் 3 எலிமெண்ட் அவர் பண்ணார். ஸோ அவர் he was able to, அப்புறம் வந்தது அது அவரை ப்ரெடிக்ட் பண்ணார் இந்த இடத்துல. பட் தட் வாஸ் நாட் ரெக்கார்டட். அந்த ரெக்கார்ட் பண்ணாமல் இருந்ததுனால அந்த பொசிஷன் அங்கே வேக்கண்ட்டாக இருந்ததுனால அடுத்து வந்த எலிமெண்ட். இப்போ குரூப் 13 நம்ம எடுத்துட்டோம்னா, இஃப் யூ டேக் குரூப் 13, ஸோ குரூப் 13 வந்து போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம். ஸோ தாலியம் இருக்கும் அந்த இடத்துல. he was able to predict அலுமினியம் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டு, சிலிக்கான் மாதிரி, அதே மாதிரி அடுத்தது வந்து கார்பன், சிலிக்கான், ஜெர்மானியம், as he get tin, lead. So germanium, so this is germanium, this is aluminium, this is silicon. சிலிக்கான் மாதிரியே ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய எலமெண்ட் அப்படின்னு அவர் சொன்னார். ஜெர்மானியம் மாதிரியே ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய எலமெண்ட், அலுமினியம் மாதிரியே ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய எலமெண்ட்டுன்றது வந்து he was able to give predict the பின்னால் வந்து அந்த எலமெண்ட்டெல்லாம் கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்றத அவர் ப்ரெடிக்ட் பண்ணார். ஸோ தட் வாஸ் தேர்ட் ஃபீச்சர் தட் மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிள்னுடைய ஒரு அட்வான்டேஜ். அதுக்கப்புறமா சில எலமெண்ட்ஸ் லைக் அயர்ன், கோபால்ட், நிக்கல். அயர்ன், கோபால்ட், நிக்கல்லாம் பார்த்தோன்னா ஒன்றா குரூப் பண்ணியிருந்தார். பிகாஸ் தேவர் ஃபவுண்ட் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த மூணுத்துக்கும் சேமாக இருந்தது. காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன், கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ், மெட்டலினுடைய டென்சிட்டி, அட்டாமிக் சைஸு, இது எல்லாமே பார்த்தா பின்னால் நம்ம மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் நான் உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த மெண்டலீவ் பீரியாடிக் டேபிள் நல்லா புரியும் உங்களுக்கு. இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் அதை பார்த்து மாடர்ன் பீரியாடிக் டேபிள் நம்ம படிச்சிட்டோம்னா அதில் இருக்க இது மெண்டலீவ் பீரியாடிக் டேபிளினுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்லாம் ஈஸியாக நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஸோ அதே மாதிரி ருத்தீனியம், ரோடியம், பெல்லாடியம் இதெல்லாமும் வந்து பின்னால் நம்ம டி பிளாக் எலமெண்ட்ஸில் அதெல்லாம் பார்க்க போகிறோம். இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமும் வந்து நம்மளுக்கு சிமிலராக இருந்தது, கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஐ ஜஸ்ட் லிஸ்ட் ஃபியூ ப்ராப்பர்ட்டிஸ் ஸோ தட் யூ வில் பி ஏபிள் டு சப்போஸ் ஒன்று கொஷின் வந்து ஒய் சொல்லு நான் சொல்கிறேன். நவ் கொஷின் வந்து என்ன கேட்பா, அயர்ன், கோபால்ட் அண்ட் நிக்கல். அயர்ன், கோபால்ட், வை அயர்ன், கோபால்ட் அண்ட் நிக்கல் வேர் குரூப்டு டுகெதர் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் உனக்கு வந்தால் வரலாம். ஏன்னா மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிள் தான் இப்போ நிறைய லிமிடேஷன்ஸ் இருந்ததுன்றதுனால அதில் நிறைய கொஷின்ஸ் கேட்க மாட்டான். பட் சம்டைம்ஸ் உங்கள் ஸ்கூல் டெஸ்ட்டில் ஏதாவது கொஞ்சம் டீப்பாக கொஷின் கேட்கணும்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கேட்கலாம். வை தே ஆர் குரூப்டு டுகெதர், வை குரூப்டு டுகெதர் இந்த மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிள் அப்படின்னு. பிகாஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆக்சைட்ஸ். அவரோட தியரி என்ன, வாட் இஸ் மெண்டலீவ்ஸ் தியரி? மெண்டலீவ்ஸ் தியரி வந்து when elements are arranged in the increasing order of atomic mass, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது கண்டிஷன் வந்து பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் ஆக்சைட்ஸ். இந்த ரெண்டு க்ரைட்டீரியா வச்சு தான் அவர் எலமெண்ட்டை கிளாஸிஃபை பண்ணார். டோபர்னியர் என்ன பண்ணார், இன்க்ரீசிங் அட்டாமிக் மாஸில் வச்சு ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் தேர்ட் எலமெண்ட்டினுடைய ஆவரேஜ், மிடில் எலமெண்ட்டினுடைய அட்டாமிக் வெயிட்னு ப்ரப்போஸ் பண்ணார். நியூலண்ட் ஆக்டேவ் என்ன பண்ணார், எலமெண்ட்ஸை இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் மாஸில் அரேஞ்ச் பண்ணி ஃபஸ்ட் எலமெண்ட்டுக்கும் எயித் எலமெண்ட்டுக்கும் ப்ராப்பர்ட்டி சிமிலராக இருந்ததுன்னு சொன்னார். மெண்டலீஃப் என்ன பண்ணார், அவரும் வந்து எலமெண்ட்டை வந்து இன்க்ரீசிங் அட்டாமிக் மாஸில் தான் அரேஞ்ச் பண்ணார். ஆனால் அதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு கண்டிஷன் கொண்டு வந்தார். என்ன, டைப் ஆஃப் ஆக்சைட்ஸ் எல்லாத்தையும் வச்சுன்னு ரோ அண்டு காலமாக வந்து அவர் அதை கிளாஸிஃபை பண்ணார். அதுதான் அவர் எக்ஸ்ட்ராவாக கொண்டு வந்த ப்ராப்பர்ட்டி, விச் வாஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் மேஜர் பிரேக் த்ரூ இன் த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது இது வெறும் ஆக்சைட்ஸினுடைய ப்ராப்பர்ட்டி மட்டும் வச்சு ஒரு குரூப் பண்ணல. மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ், கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் ப்ராப்பர்ட்டிஸ், atomic size, density, or we can say atomic volume. இது எல்லாமே வந்து இந்த 3 எலமெண்ட்டுக்கும் பார்த்தோன்னா
இந்த 3 எலமெண்ட்டினுடைய ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தோம்னா இது வந்து தேவர் ஹேவிங் ஆல்மோஸ்ட் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் இருந்ததுனால he grouped these 3 together. He grouped iron, cobalt and nickel, இந்த மாதிரி ruthenium, sodium, osmium, iridium, platinum. இதெல்லாம் வந்து ஹெவி மெட்டல்ஸ், இதெல்லாம் வந்து ஹைலி டென்சிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய பார்த்துல. இப்போ பீரியாடிக் டேபிள்லேயே பார்த்தோன்னா 118 எலமெண்ட்டில் இரிடியம் தான் பார்த்தோன்னா ரொம்ப டென்சஸ்ட் மெட்டல், உனக்கு மோஸ்ட் டென்சஸ்ட் மெட்டல். ஸோ இந்த மாதிரி சில ப்ராப்பர்ட்டிஸ், நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் அவர் ஸ்டடி பண்ணார். ஆக்சைட்ஸை வச்சு கிளாஸிஃபை பண்ணாலும் அவர் மற்ற ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் அவர் ஸ்டடி பண்ணார். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்டடி பண்ணும்போது நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சிமிலராக இருந்ததுனால அதை ஒன்றா குரூப் பண்ணிட்டார். ஸோ அப்படி ஒன்றா குரூப் பண்ணும்போது அவரை ப்ராப்பர்ட்டியை மட்டும் வச்சு அவர் குரூப் பண்ணதுனால அப்போ என்ன ஆச்சு, அவரால் ஹையர் அட்டாமிக் நம்பர் வந்து இன்க்ரீஸிங் அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொன்னால் இப்போ 40, 44, 48, 51, 52, 55, 55.9, 59, 59 வருது. ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸிங் ஆர்டரில் பண்ணும்போது எல்லாத்துலேயுமே வந்து அவரால் இன்க்ரீஸிங் ஆர்டரில் கொண்டு வர முடியல. ஸோ இப்போ சில இடத்துலலாம் வந்து முன்னால் இருக்கிற எலமெண்ட்டுக்கு வந்து அட்டாமிக் மாஸ் அதிகமாக வருது, பின்னால் இருக்கிற எலமெண்ட்டுக்கு வந்து அட்டாமிக் மாஸ் கம்மியாக வர மாதிரிலாம் வந்தது. அது நான் அவனுக்கு தனியாக அந்த லிஸ்ட்டு நான் அவனுக்கு கொடுக்குறேன். எந்தெந்த எலமெண்ட் வந்து அட்டாமிக் மாஸ் அதிகமாக இருந்தது, எந்தெந்த எலமெண்ட் வந்து அட்டாமிக் மாஸ் கம்மியாக இருந்தது, அது வந்து ஆர்டர் வந்து மாறி வந்தது அந்த இடத்துல. இப்போது 55.9, 59, 59 இது ரெண்டும் ஒன்றா கொடுத்துருக்காரு இந்த இடத்துல. கோபால்ட்டுக்கும் நிக்கலுக்கும் வந்து சேம் அட்டாமிக் மாஸ், அதாவது அவர் கிளாஸிஃபிகேஷன் கொடுத்ததில் அந்த வந்து சேம் அட்டாமிக் மாஸ் கொடுத்துருந்தார். அதே மாதிரி இந்த 103 அண்ட் 106, அதே மாதிரி இந்த 79, 79.5. ஸோ அட்டாமிக் மாஸ் வந்து although successfully he was able to classify the elements based on the properties வச்சாலும் வந்து தியரட்டிக்கலாக வந்து அந்த அட்டாமிக் மாஸ் வந்து எல்லா எலமெண்ட்டுக்கும் இன்க்ரீஸிங் ஆர்டரில் வரல. இந்த சப் குரூப்ஸ் கொண்டு வந்தது தான் அதில் வந்து பெரிய ட்ராபேக்காக இருந்தது. இந்த மாதிரி சப் குரூப்ஸ், சப் ரோஸ் அண்ட் சப் காலம்ஸ் கொண்டு வந்ததுனால இப்போது குரூப் 2ல் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் சேம் கிடையாது. இப்போ பெரிலியம், மெக்னீஷியம் சேம், ஆனால் ஜிங்க் டிஃப்ரெண்ட், கேட்மியம் டிஃப்ரெண்ட்டு. மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் நம்ம பார்க்க போகிறோம். குரூப் 2 எலமெண்ட்ஸில் என்ன வரும், பெரிலியம், மெக்னீஷியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம், ரேடியம் தான் வரும். இது மெர்க்குரியெலாம் வராது. ஆனால் மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிளில் அவர் அதெல்லாம் கொடுத்துருக்காரு. எது ஜிங்க், கேட்மியம், மெர்க்குரி கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக ஜிங்க், கேட்மியம், மெர்க்குரி வந்து மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் டி பிளாக்ல வரும் உனக்கு. அதே மாதிரி இங்கேயும் அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம். ஸோ இங்கே பார்த்தோன்னா குரூப் 2 எலமெண்ட்ஸையும் குரூப் 13 எலமெண்ட்ஸையும் ஒன்றா அவர் சேர்த்து வச்சுருக்கார். ஸோ இதெல்லாம் தான் வந்து ட்ராபேக் ஆஃப் மெண்டலீவ் பீரியாடிக் டேபிள். அதை வந்து அவரால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியல. ஏன் அவரால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியலன்னா அவர் வந்து அட்டாமிக் மாஸை வச்சு பண்ணதுனால இது ரெண்டுத்தையும் ஒன்றா குரூப் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ அட்டாமிக் மாஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆக்சைட்ஸ் இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு பண்ணதுனால அவரால் இந்த 2 குரூப்பை வந்து தனித்தனியாக பிரிக்க முடியல. அதே மாதிரி இப்போ இந்த கார்பன்லேயும் எடுத்துட்டேன்னாலும் டைட்டானியம் வந்துடுது, ஜெர்மானியம் வந்துடுது, சிலிக்கான், ஜெர்மானியம், டின், லெட்டு வந்திருக்கு. பட் நடுவில் சீரியம், ஜிர்கோனியம், டைட்டானியம் இந்த மாதிரி டி பிளாக் எலமெண்ட்ஸும் உள்ளுக்குள்ளே வந்துடுது. ஸோ வாட் ஆர் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிள்? ஃபஸ்ட்டு லிமிடேஷன் வந்து எலமெண்ட்ஸில் வந்து இப்போ ஒரு காலமில் இருக்கக்கூடியது. இப்போ ஃபஸ்ட்டு காலம் குரூப் 1, அதாவது ஃபஸ்ட்டு குரூப்பில் இந்த மாதிரி குரூப் 1ல் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தே ஹேவ் 2 செட்ஸ். ஹைட்ரஜன், லித்தியம், பொட்டாசியம், ரூபீடியம்ன்றது ஒரு செட்டு, அப்புறம் காப்பர், சில்வர், கோல்டு அப்படின்றது இன்னொரு செட்டு. இந்த ஃபஸ்ட்டு செட்டுக்கும் செகண்ட் செட்டுக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கனெக்ஷனே கிடையாது. ஒன்லி திங் என்ன சிமிலாரிட்டி, ஏன் அப்புறமா அவர் ஒன்றா வச்சார் அப்படின்னு சொன்னால் டைப் ஆஃப் ஆக்சைடு வந்து சேமாக ஃபார்ம் பண்ணுறதுன்றதுனால வச்சார். ஸோ நான் முதல்ல கொஷின் சொன்னேன் இல்லையா, பொட்டாசியமையும் காப்பரையும் ஏன் ஒரே பாக்ஸ்குள்ளே போட்டார் அப்படின்னு சொன்னால் பொட்டாசியமும் ஆக்சைடும் ரெண்டுமே வந்து தே ஃபார்ம் K2O டைப் ஆஃப் ஆக்சைடுன்றதுனால ஒரே பாக்ஸ்குள்ளே அவர் அந்த ரெண்டுத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டார் அவர். பட் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்க்கும்போது பொட்டாசியம் ஆக்சைடினுடைய ப்ராப்பர்ட்டி டிஃப்ரெண்ட்டு, காப்பர் ஆக்சைடினுடைய ப்ராப்பர்ட்டி டிஃப்ரெண்ட். பிகாஸ் காப்பர் ஆக்சைடு இஸ் வெரி ஸ்டேபிள், வேறஸ் பொட்டாசியம் ஆக்சைடு இஸ் ஹைலி ரியாக்டிவ். நான் உங்களுக்கு அந்த முன்னால் அந்த ரியாக்டிவிட்டி சீரிஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, இது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் இது நான் கெமிக்கல் பாண்டிங்கில் இது நான் சொல்லியிருந்தேன்னா அதை சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு இதை எழுதியிருக்கீங்களா? இது இந்த ரியாக்டிவிட்டி சீரிஸ் PSBC, மெசென்டில், HCHOP அது எழுதலைன்னா இது வந்து ஹைலி ரியாக்டிவ் எலமெண்ட்ஸ். இது வந்து ரியாக்டிவ் எலமெண்ட்ஸ், இது லீஸ்ட் ரியாக்டிவ் எலமெண்ட்ஸ். ஸோ இப்போ பொட்டாசியமோட
ஸோ இது வந்து பொட்டாசியம், சோடியம், பேரியம், கால்சியம், மெக்னீஷியம், அலுமினியம், ஜிங்க், அயர்ன், நிக்கல், டின், லெட்டு, ஹைட்ரஜன், காப்பர், மெர்க்குரி, சில்வர், கோல்டு, பிளாட்டினம். சில்வர், கோல்டு, பிளாட்டினம். ஸோ இதெல்லாம் சிம்பிள் கிடையாது, அந்த எலமெண்ட்டினுடைய காமன் நேமினுடைய ஃபஸ்ட்டு லெட்டர். காமன் நேமினுடைய ஃபஸ்ட்டு லெட்டர். ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டேன்னா இந்த லெட்டரை நீ ஈஸியாக நேம் வச்சுக்கணும். காமன் நேம்னுடைய ஃபஸ்ட்டு லெட்டர். ஸோ இப்போ பொட்டாசியம் இதில் இந்த ரியாக்டிவிட்டி சீரீஸ்னுடைய ப்ராப்பர்ட்டி என்னென்னா, லெஃப்டில் இருக்கிற எலமெண்ட் வந்து ரைட் எலமெண்ட்டை டிஸ்பிளேஸ் பண்ணிடும். லெஃப்ட் எலமெண்ட் டிஸ்பிளேசஸ் ரைட் எலமெண்ட். ரைட் எலமெண்ட் இதான் இந்த ரியாக்டிவிட்டி சீரீஸ்னுடைய ஒரு டிப்ஸு. ஸோ இப்போ பொட்டாசியம் எடுத்துட்டேன்னா, பொட்டாசியம் வந்து இப்போ வாட்டர் கூட நம்ம போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், பொட்டாசியம் இங்கே இருக்குது, ஹைட்ரஜன் இங்கே இருக்குது. பொட்டாசியம் வில் டிஸ்பிளேஸ் ஹைட்ரஜன், தேர்ஃபோர் இட் வில் டிஸ்பிளேஸ் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் வெளில வந்துடும். அப்போ மிச்சம் இருக்கிறது K2O ஃபார்ம் பண்ணும். அது இது ஹைலி ரியாக்டிவ் எலமெண்ட்டுன்றதுனால இது இதோடு நிற்காது. K2O will react further with water and it will form compound combination reaction. K2O2 H2 இருக்கும். This is equal to 2KOH. This is equal to 2KOH. ஸோ இது ரெண்டுத்தையும் பண்ணேன்னா இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன ஆகும், K plus 2H2O will give you H2 plus 2KOH plus 2KOH. ஸோ ஆனால் காப்பர் எடுத்துட்டேன்னா, காப்பர் வந்து வாட்டர் கூட ரொம்ப ஸ்லோவாக ரியாக்ட் ஆகும். பித்தளை பாத்திரத்தில் நம்ம தண்ணி வைக்கலாம், ஆனால் பொட்டாசியம் மாலை பண்ண பாத்திரத்தில் நம்மளால் தண்ணியை வைக்கவே முடியாது, ஏன்னா வெடிச்சிடும் அது. இட் இஸ் ஹைலி எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அது. ஸோ ஆனால் அவர் மெண்டலீவ் பீரியாடிக் டேபிள் என்ன பண்ணார், ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா குரூப் பண்ணி வச்சுருக்காரு. பொட்டாசியம் ஆக்சைடையும் காப்பர் ஆக்சைடையும் ஒன்றா குரூப் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அது வந்து ஒரு ட்ராபேக் அது. ஸோ இதை வந்து இந்த KOH இங்கே ஃபார்ம் பண்ணுறதுனால திஸ் இஸ் அன் ஆல்கலி, வாட்டர் சால்யூபிள் பேஸ். இது K2Oன்றது வந்து திஸ் இஸ் அ வாட்டர் சால்யூபிள் பேஸ். This is a water soluble base. We call that as an alkali. So இப்போ பொட்டாசியம், சோடியம், லித்தியம், ருபீடியம், சீசியம் இதெல்லாம் வந்து வாட்டர் சால்யூபிள் பேஸை ஃபார்ம் பண்ணுறதுனால we call them as alkali metals. We call them as alkali metals. சோடியம் இதே மாதிரி தான் பண்ணும். Even if you take sodium plus water, சோடியம் வந்து இங்கே இருக்குது, சோடியம் இங்கே இருக்குது, ஹைட்ரஜன் இங்கே இருக்குது. ஸோ இட் வில் டிஸ்பிளேஸ் ஹைட்ரஜன் ஃப்ரம் வாட்டர், வெளில வந்துடும். அப்புறம் சோடியம் ஆக்சைடு இங்கே ஃபார்ம் ஆகும். அது ஹைலி ரியாக்டிவ் எலமெண்ட்டுன்றதுனால அதோடு நிற்காது. இங்கே இட் வில் கண்டினியூ டு ரியாக்ட். தென் காம்பவுண்ட் காம்பினேஷன் ரியாக்ஷனில் Na2O2 H2 which is equal to 2NaOH. நம்ம அந்த மாதிரி எழுதிக்கலாம் அதை. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா Na2O போயிடும். So you have Na plus 2H2O will give you H2 plus 2NaOH. So if you take all the elements in group 1, lithium, sodium, potassium, rubidium, cesium, francium, எல்லாமே பார்த்தனா they form alkali, water soluble base form பண்ணுறதுனால they are all called as alkali metals. Group 1ல வந்து மீத மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் நம்ம பார்க்க போகிறோம். Group 1 S block elementல வந்து கொஷின். ஸோ கொஷின் என்ன கேட்பா, why group 1 elements are called as alkali metals? Why group 1 are called as alkali metals? கொஷின்ஸையும் சைட் பை சைடு எழுதிக்கோ. ஏன்னா கொஷின் தான் உனக்கு ரொம்ப முக்கியம், கான்செப்ட் புரியறது முக்கியம் கிடையாது. நீ என்ன புரிஞ்சுட்டேன்றது வந்து அவள் கேட்குற கொஷினுக்கு எழுதுகிற கரெக்டான ஆன்சரில் தான் உனக்கு இருக்குது. எல்லாமே நல்லா புரிஞ்சிடுது அப்படின்னு சொன்னால் நீ சென்டாக வாங்க மாட்டேன்ற, அப்போ ஏதோ தப்பு பண்ணுற. அதனால் கொஷின்ஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கோ. why group 1 elements are called alkali metals, ஓகே. ஸோ அது வந்து ஸோ மெண்டலீவ் பீரியாடிக் டேபிளுடைய ஒரு ட்ராபேக் வந்து அது. இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் அதுக்கு இருந்தது. பின்னால் மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் நீ படிக்கக்கூடியது இருக்கும். அதே மாதிரி பொசிஷன் ஆஃப் ஹைட்ரஜனை வந்து அவரால் ஜஸ்டிஃபை பண்ண முடியல. ஏன்னா ஹைட்ரஜனுக்கு வந்து இட் இஸ் ஃபவுண்ட் டு பி சிமிலர் டு, ஹைட்ரஜனோட ப்ராப்பர்ட்டி வந்து ஃப்ளோரின் கூடயும் சிமிலராக இருக்குது, அதே மாதிரி லித்தியம் சோடியம் கூடயும் சிமிலராக இருக்குது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ், அது ஒரு கொஷின் வரும், இட் இஸ் கால்ட் அஸ் ரோக் எலமெண்ட். அந்த கொஷின் எழுதிக்கோ. வை hydrogen is called a dicey element, dicey or
ரோக் எலமெண்ட். இதெல்லாம் சும்மா ஒரு காமன் நேம், இது காமனாக ரெஃபர் பண்ணுறது. இது ரோக் எலமெண்ட் அப்படின்னா ஹைட்ரஜனோட ப்ராப்பர்ட்டி வந்து லித்தியம் சோடியம் இது கூடயும் மேட்ச் ஆகுது. அதே மாதிரி ஹைட்ரஜனோட ப்ராப்பர்ட்டி வந்து ஃப்ளோரின் குளோரின் கூடயும் மேட்ச் ஆகுது. எப்படின்னா இப்போது இது பார்த்தோன்னா இட் ஃபார்ம்ஸ் H2O, Li2O, Na2O. அந்த கேட்டகரியில் பார்த்தோம்னா இது கூட மேட்ச் ஆகுது. இட் ஃபார்ம்ஸ் மோனோவேலண்ட் கேட்டயான். குரூப் 1 எலமெண்ட் மாதிரி. என்னது? H+, Li+, Na+. அண்ட் இட் ஃபார்ம்ஸ் சிமிலர் டைப் ஆஃப் ஆக்சைட்ஸ் லைக் குரூப் 1. அதனால் இது வந்து குரூப் 1ல் வந்து இதை கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபார்மேஷன் ஆஃப் ஆக்சைட்ஸ் வச்சும் நேச்சர் ஆஃப் கேட்டயான் ஃபார்மேஷனை வச்சும் குரூப் 1ல் இதை நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். அதே மாதிரி குரூப் 17 எடுத்துட்டோம்னா இட் ஃபார்ம்ஸ் ஹைட்ரைட்ஸ். இதுக்கு பேர் ஹைட்ரைடுன்னு பேர். ஹைட்ரைடு. அதே மாதிரி ஃப்ளோரைடு, குளோரைடு, புரோமைடு இதெல்லாமும் இங்கே ஃபார்ம் பண்ணுறது. ஸோ வென் ஹைட்ரஜன் ஃபார்ம்ஸ் ஹைட்ரைடு இட் ரிசம்பிள்ஸ் குரூப் 17 எலமெண்ட்ஸ். whereas when hydrogen forms H+, it resembles group 1 element. இப்போ அது குரூப் 1ல் வைக்கிறதா குரூப் 17ல் வைக்கிறதான்ற ஒரு டைலமா வர்றதுனால அதை ரெண்டுத்துலேயுமே வச்சுக்கலாம். அங்கேயும் அது ஃபிட் ஆகும், இங்கேயும் ஃபிட் ஆகும்னு வச்சுக்கலாம் அப்படின்னு இருந்ததுனால அது அவரால் கரெக்டாக சொல்ல முடியல. 1ல் தான் வைக்கணுமா இல்லை 17ல் தான் வைக்கணுமான்னு. ஒரே எலிமெண்ட்டை நம்ம 2 இடத்துல வச்சோம்னா கன்ஃபியூசிங்காக இருக்கும். அந்த மாதிரி நம்ம பண்ண ஆரம்பித்தோம்னா எலிமெண்ட்டை கிளாஸிஃபையே பண்ண முடியாது. தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் அ டைசி எலிமெண்ட். 2 இடத்துலையும் வைக்கக்கூடிய சாய்ஸ் இருக்குன்றதுனால. ஒன்று ரோகுன்றது வந்து ரோகுன்னா உனக்கு தெரியும். ரோகுன்னா என்ன? ஒரு ரவுடி. அந்த மாதிரி ரவுடின்னா என்ன? அவன் யார் சொன்ன பேச்சு கேட்க மாட்டான், எந்த இடத்துலையும் சொல்கிற வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டான், இங்கே இது இப்படி பண்ணுன்னா பண்ண மாட்டான், இங்கே இருன்னா இருக்க மாட்டான், இங்கேயும் இருக்க மாட்டான், அங்கேயும் இருக்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்கிறதுனால அது குரூப் 1லேயும் இருக்கிறது. நீ அதெல்லாம் எழுத வேண்டாம், உனக்கு புரியணுன்றதுக்காக சொன்னேன். அந்த வேர்டு எதுக்காக போட்டான்றது. நீ எழுத வேண்டிய பாயிண்ட் 2 தான். என்ன? Group 1ல it resembles in the type of cation formation and oxide formation. Group 17ல it resembles in the hydride formation, hydride salt formation. Therefore, it can be placed both in Group 1 as well as in Group 17. That is why it is called as a dicy element or rogue element. So, Mendeleevs Periodic Table வந்து அவரால் ஹைட்ரஜனுக்கு வந்து கேட்டகரிக்குலாம் ஒரு பொசிஷனை கொடுக்க முடியல. 1ல் வைக்கணுமா இல்லை 17ல் வைக்கணுமா? 17 இல்லை, இவருடைய கிளாசிஃபிகேஷனில் பார்த்தோன்னா 7th காலமில் வருது உனக்கு அது. ஸோ இது ஏன் 7th வைக்கலை, இது ஏன் வந்து 2ல் வச்சுருக்காங்க, 1ல் வச்சுருக்காங்க அப்படின்றத வந்து அதில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ தட் வாஸ் த ட்ராபேக் ஆஃப் Mendeleevs Periodic Table.